ஸ்நேகிதி வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பீடில் வந்து எப்படி வந்து ஒரு பிரைடல் ஒர்க் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு நான் காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் எப்பயுமே வந்து நம்ம வந்து ஆரி ஸ்டாண்ட் எல்லாம் போட முடியாது. ஸோ ஆரி ஸ்டாண்டு தேவை, இந்த மாதிரி ரிங் கண்டிப்பாக தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கிளாத்து, ஸோ அதுக்கான பீட்ஸ், அதுலேயே வந்து 2 டைப் ஆஃப் பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். நான் பெரிய பீடு அண்ட் சின்ன பீடு, இது வந்து ஸ்மால் பீடு. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டர், ஆரி நீடில், ஜர்தோசி த்ரெட்டு, பென்சில். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பிரைடல் ப்ளவுஸ் வந்து பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நான் வாங்க பார்க்கலாம். போல் இந்த மாதிரி பேஸ் ஒன்று இருக்கும், அப்பர் போர்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம பேஸை வந்து கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கிளாத்தை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த அப்பர் போர்ஷன் இருக்கிற ரிங்கை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து டைட்டாக இருந்ததுன்னா ஸோ அதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாத்தை வந்து டைட் பண்ணணும். கிளாத்தை டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப்பிங் சவுண்ட் கேட்கும். இப்போ நான் போட போகிறது வந்து ஒரு டைமண்ட் பேட்டர்ன். ஸோ அந்த டைமண்ட் பேட்டர்ன் தான் ஃப்ரீ ஹேண்டாக தான் வந்து ட்ரா பண்ணுறேன். 2 டைப் ஆஃப் பால்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 3mm ஒன்று இருக்குது, 2mm ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2mm வச்சு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து போட போகிறோம். சாரி, 3mm வச்சு தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு பெரிய பால் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு தென் அகைன் வந்து ஒரு சின்னது. இங்கே வந்து நாட் போட்டு முடிக்கணும். ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு நாட் வந்து போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் ஒர்க் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். ஒரு பெரிய பால், ஒரு சின்ன பால். ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பெருசு போடும்போது எந்த அளவுக்கு வந்து பார்வையாக தெரியுது, சின்னது போடும்போது எந்த அளவுக்கு பார்வையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாட் போட்டுட்டு இந்த நாட் வந்து மேலே நிற்கிது பார்த்திங்களா, அந்த நாட்டை வந்து என்ன பண்ணுன்னா கீழே வந்து துணியை வந்து நீரில் வந்து விட்டுட்டு ஸோ இந்த நாட்டை வந்து இந்த மாதிரி இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நாட்டும் வந்து கீழே இறங்கிடும். ஆரி ஒர்க்கில் உட்காந்தோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து போட்டு முடிக்கிறதுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம வந்து போட்டு முடிக்கலாம். ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து முடிய போகுது. ஸோ இது முடிச்சிருக்க ப்ளவுஸ் வந்து எப்படின்றத நான் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ நான் போட்ட டிசைன்ஸ் தான் வந்து நான் இது வந்து போட்டிருக்கிறேன் நான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி டைமண்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இப்போ நான் கற்றுக் கொடுத்த ஒர்க்கு. இந்த ஒர்க்கை வந்து எப்படி போடலான்றதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஹெவி பிரைடல் ஒர்க்கு. ஸோ இது எல்லாருமே வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு டிசைனோட நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.